Hi friends, welcome to Jaya's Garden. இப்போ நான் மண் கலவை போடுறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன தோட்டத்தில் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட காமிக்கலான்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவுமே ஒரு செடி கம்ப்ளீட்டாக காய்ப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க கீரை மட்டும்தான் அப்படியே நம்ம ஏதாவது உரங்களை போட்டு மண்ணை அப்படியே நம்ம கிளறி விட்டுட்டு உடனே திரும்பவும் விதைகள் போடலாம், வளரும். ஆனால் மற்ற கத்தரி இதெல்லாம் வருஷக்கணக்காக நமக்கு காய்ப்பு கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, அந்த ஒரு 4-5 மாதமாகவே மாத கணக்காக காய்ப்பு கொடுத்துட்ருக்கறனால அதனுடைய சத்துக்களை ஃபுல்லாக எடுத்துரும். ஸோ மண் சத்து இல்லாத ஒரு மண்ணாக தான் இருக்கும். அதனால் செடிகள் வச்சது, மரங்கள் வச்சதெல்லாம் அதிகமான சத்துக்கள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மீண்டும் ஒரு மண் கலவை போடணும். இது கீரை பேகு அப்படின்னாக்க இப்போ இதெல்லாம் நான் மண் கலவை போடலை. திரும்ப கொஞ்சம் உரத்தை நம்ம போட்டு அப்படி கிளறிடலைன்னா 1 மாத காலம் 2 மாத காலம் அப்படி வர்றதுனால நம்ம அடுத்தடுத்து உரங்கள் கொடுத்துட்டே இருக்கனால இதெல்லாம் அப்படியே கையை வச்சு 2 கை வச்சு மண்புழு உரத்தை போட்டு விட்டு கிளறிட்டு நம்ம விதைகள் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி செடிகள் வைக்கும்போது இது ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு தெரில. நம்ம மீண்டும் மண் கலவை போட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்போ தான் அடுத்தடுத்து நமக்கு அறுவடை நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம மண் கலவை போடுறோம். பழைய செடிகள் எல்லாத்தையும் முடிஞ்சு போனது, நிறைய காராமணி போட்டிருந்தது, முள்ளங்கி போட்டிருந்த பேகு இதெல்லாம் இப்போ மண் கலவை போடுறதுக்காக கொட்டி வச்சுருக்கோம். அது கூட இப்போ 3 சாக்கு, அதுக்கு ஈக்குவலாக 3 சாக்கு அளவுக்கு ஆட்டு சாணம் எடுத்திருக்கோம். அது போக இந்த ஆட்டு சாணம் 3 சாக்கு இது பத்தாது, நிறைய மண் இருக்கிறனால இன்னும் ஒரு 2 சாக்கு கிட்ட நம்மக்கிட்ட மண்புழு உரம் இருக்குது, வாங்கினது 150 கிலோ வாங்கினோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இருக்குது. ஸோ அதையும் இதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதோட மிக்ஸ் பண்ண போகிறது ஒரு 5 கிலோ தேங்காய் நார் கழிவு. அது 5 கிலோ மட்டும்தான் இப்போதைக்கு பயன்படுத்த போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம தேங்காய் நார் போட்டு பயன்படுத்தின மண் கலவைங்கிறதுனால 5 கிலோ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 5 கிலோ மட்டும்தான் போட போகிறேன். அவ்வளோதான் இருக்குது நம்ம வீட்டில். அதோட இப்போ கொஞ்சமாக செம்மண் நமக்கு கிடச்சிருக்கு, ஒரு 5 கிலோ கிட்ட பியூர் செம்மண், அதையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதோட நம்ம வேப்பம் புண்ணாக்கு 1 கிலோ வாங்கி வச்சோம். இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மண்கலவை போட போகிறோம். இந்த மண்கலவை போடும்போது நமக்கு இன்னொரு லாங் வீடியோவும் உங்களுக்கு அதோட சைட் பையில் வரப்போகுது. அது என்ன அப்படின்னாக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கம்போஸ்ட் பண்ணாத காய்கறி பழ கழிவுகள், அதுக்கப்புறம் கரும்பு சக்கை இதெல்லாம் வச்சு கூட நம்ம என்ன மாதிரி இந்த மண்கலவை டைமில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு லாங் வீடியோ இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இந்த மண்கலவை தான் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை தொட்டி வருது, எவ்வளோ பண்ணியிருக்கேன், இன்றைய வேலைகள் என்னென்ன நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம அந்த உரத்தெல்லாம் தட்டிக்கலாம். அதான் 2 குவியலில் ஒரு குவியல் மண் கலவை ரெடி. பாருங்க, பொலன்னு அடி கருப்பு கலரில் இருக்கா. நம்ம போடுறது செம்மண் போடலாம், என்ன வேணால் நீங்கள் உரங்கள் கலந்துக்கோங்க. ஆனால் அதை கலந்து மிக்ஸ் ஆகும் பொழுது பொலன்னு ரவை மாதிரி இருக்கணும், அது ஒன்று. 2வது கலர் பிளாக்காக மாறி இருக்கணும். இந்த 2 வந்துடுச்சு அப்படின்னாவே அது ஒரு பெஸ்ட்டு சாயில் மிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நாங்கள் தொட்டியில் ஏற்ற போகிறோம். நம்ம காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு வந்தாச்சு. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியது தான் பாக்கி. சரி, நாங்கள் ரெடி ஆகிறோம். எல்லாத்தையும் கலந்து வச்சிட்டோன்னாக்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளெல்லாம் விதைகள் போட்டு ஏதாவது அடுத்து ரெடி பண்ணணும். தைப்பட்டத்துக்கு ஏதாவது ரெடி பண்ணணும் இல்லையா? இதில் நீங்கள் நினைக்கலாம் எல்லோரும் மஞ்சள் அறுவடை பண்ணுறாங்க, இந்த பட்டத்துக்குள்ளே எதையுமே அக்கா அறுவடை பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். நம்ம கரெக்டாக தை மாதத்தில் கிழங்குகளை நம்ம விதை கிழங்கு போடலை. ஏன்னா அப்போ நமக்கு டைம் இல்லை, இந்த இப்போவும் எனக்கு டைம் இல்லை. ஸோ எனக்கு தை மாதம் கரெக்டாக அந்த 5 நாள் லீவு தான் கிடைக்கும். 5 நாள் கூட கிடைக்கிறது கஷ்டம் சில டைமில், பொங்கல் ஹாலிடேஸ். அந்த டைமில் ஒவ்வொரு கிழங்கையாக இஞ்சி எல்லாத்தையும் அறுவடை பண்ணி அதை வீடியோ போடுறதும் கஷ்டம், அறுவடை பண்ணி அதை க்ளீன் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு கஷ்டங்கிறதுனால நான் என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி மே மாதம் இல்லை, எப்போ எனக்கு ஃப்ரீ ஆகுதோ அந்த டைமில் தான் நான் கிழங்குகள் எல்லாம் போட்டேன். தை மாதத்தில் போடலை, ஒரு 2 months லேட்டாக தான்
தான் நம்ம வந்து போட்டோம், நம்மளோட கன்வீனியன்ட்டு தான் அது மாதிரி. அதனால் இப்போ நான் அறுவடை பண்ணலை. இவங்க எல்லாம் செழிப்பாக தான் இருக்காங்க, இன்னும் காஞ்சி போகலை. நம்மகிட்ட மஞ்சள், மாய் இஞ்சி, கஸ்தூரி மஞ்சள் எதுவுமே இங்கே பாருங்கள் பச்சை பச்சைன்னு இருக்காங்க. சேலம் மஞ்சள் எல்லாம் பசுமையாக இருக்காங்க. இப்போ தான் அவங்க ரொம்ப அடி தீவிரமாக வளர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் 2 months 3 months ஆகும் நம்ம வீட்டில் அறுவடை எடுக்கிறதுக்கு. ஸோ நான் என்னோட கன்வீனியன்ட்டு தகுந்த மாதிரி இந்த ஒரு மார்ச், ஏப்ரல், மே அதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்க முடிகிற டைமு. அந்த டைமில் நாம் வந்து அறுவடை காமிப்போம். அந்த டைமில் தான் நம்ம வந்து கிழங்குகளும் திரும்ப வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதனால தான் இந்த தடவை நம்ம அறுவடை பொங்கலுக்கெலாம் எதுவும் காமிக்கலை, கிழங்குகள் காமிக்கலை, மஞ்சள்லாம் காமிக்கலை, மற்றெல்லாம் நம்ம காமிச்சோம். ஸோ இப்போ நம்ம ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. எத்தனை தொட்டிகள் வருது, அடுத்து என்னென்ன விதைகள் போடுறேன் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களில் நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ நான் போய் அள்ளி வைக்க கொண்டு போய் அதோட இடத்துல வைக்கிறேன். அப்போ தான் அந்த இடம் க்ளீன் ஆகும். ஒரு வழியாக மண்கலவை போட்டு இங்கே பாருங்கள் எல்லாம் மண்கலவையும் முடிச்சாச்சு. நம்ம வந்து இப்போ கொடி காய்கறிகளுக்கும் மண்கலவை ரெடி பண்ணியாச்சு, இந்த மாதிரி செடிகளுக்கும் மண்கலவை ரெடி பண்ணியாச்சு. அது போக மரம் வைக்கிறதுக்கும் ஒரு 2 மரம் வைக்கிறதுக்கும், அது போக இந்த சாக்களையும் மரம் வைக்கிறதுக்கும் நம்ம மண்கலவை ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக இன்னைக்கு மணி ஒரு 11 மணி கிட்ட ஆயிடுச்சு. நம்ம 9:30க்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சிருக்கோம். இப்போ போய் இனிதான் மத்தியான சமையல் காலையில் சாப்பிட்டுட்டு வந்து இங்கே வேலை பார்த்தாச்சு, அதுவும் டைஜஸ்ட் ஆயிடுச்சு. இனி போய் மத்தியானம் சமையல் பண்ணுற வேலையை தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.